ஒரு அரசாங்கம் நிர்வாக திறமை இல்லாம இருந்தாலோ, ஒரு அரசாங்கம் தோல்வி அடைஞ்சாலோ அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த காலத்துல இல்ல, பழைய காலத்திலிருந்தே ஒரே மெத்தேட தான் இவங்க பின்பற்றிட்டு வராங்க. எப்ப ஒரு அரசு நிர்வாக திறமை இல்லாம தவிக்குதோ, அப்படி இல்லாம ஊழல் நிறைஞ்ச தவறுகளால சிக்கி தவிக்குதோ, முதல்ல அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஊடகங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது மட்டும்தான். ஏன் அப்படின்னா, ஊடகங்கள் சுதந்திரமா செயல்படும் போது அரசோட நிர்வாக திறனின்மையையும் அரசோட ஊழலையும் அது வெளிக்கொண்டு வரும். அப்படி வரும்போது மக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக போராட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்கள் வரும்போது, தேர்தல்கள் வரும்போது அரசாங்கத்துக்கு எதிராக ஓட்டு போட்டு அவங்க ஆட்சியை கவிழ்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எப்பவுமே இந்த அரசாங்கங்கள் நிர்வாக திறமை இல்லாம சரியா ஆட்சி நடத்த முடியாத நேரத்துல ஊடகங்களை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறத எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். இதே விஷயம்தான் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இப்ப தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்க திமுக அரசு ஊடகங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா விஷயத்தையும் அரங்கேற்றி இருக்கு. மக்கள் என்ன செய்தியை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதுன்னு நாம முடிவு பண்றதில்ல, ஊடகங்களும் முடிவு பண்றதில்ல. அதுக்கு மாறா அரசு தான் முடிவு பண்ணுது எந்த செய்தி மக்களை போய் சேரணும் இல்லை சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது இவ்வளவு நாள தெரியாம இருந்தாலும் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதுக்கு காரணம் இப்போ ஊடகங்கள் செய்யற விஷயங்கள் தான். ஏன்னா நீதிமன்றங்கள்ல தினமும் வழக்குகள் வருது, நாம பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றங்கள் பல கருத்துக்களை சொல்லுது, அதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தமிழக அரசுக்கு எதிராக வர கருத்துக்கள் செய்தித்தாள்களை வர்றதில்லை, டிபேட் ஆகுறது இல்லை, ஹெட்லைன்ல வர்றதில்லை, எதுவுமே கிடையாது. அது பூசி முழுகப்படுது. ஆனா மற்றவங்களுக்கு எதிராக வர, அதாவது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வர செய்தி மட்டும் ரொம்ப பெருசா வெளியில வருது. இதை வச்சே நாம புரிஞ்சுக்கலாம், ஜனநாயகத்தோட மிக முக்கியமான தூணான ஊடகம் விலை போயிருச்சு. அது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு ஊடகம் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுல இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், சர்வாதிகாரம் அந்த நாட்டில் கோல் வச்சுடுச்சுன்னா அதோட அர்த்தம். ஸோ இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடி அதை மக்களாட்சி நிலைநாட்ட வேண்டியது ஏதோ ஒரு தலைவருடைய யாருடைய கடமை கிடையாது, மக்களாகிய நம்மோட கடமை.